செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இல்லலூர் பகுதியில் ஒண்டர்லா சென்னை 5வது கிளையை கடந்த டிசம்பர் மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இதில் 43வது முக்கிய விளையாட்டாக பார்க்கப்படும் ஆகாய ஊஞ்சல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இசையமைப்பாளரும் திரைப்பட நடிகருமான ஜி.வி. பிரகாஷ் கலந்து கொண்டு ஆகாய ஊஞ்சலை திறந்து வைத்து உல்லாசமாக ரைடு சென்று மகிழ்ந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.வி. பிரகாஷ், ஒரு திரைப்பிரபலமாக இருந்தாலும் மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் எந்த ஒரு விளம்பரத்திலும் நடிக்க மாட்டேன். இதற்கு முன் என்னை போதைப் பொருட்கள் விளம்பரத்தில் நடிப்பதற்காக அழைத்தார்கள். பெரிய பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனங்கள் விளம்பரங்களில் நடிப்பதற்காக அழைத்தார்கள். பல கோடிகள் கொடுத்தும் பொதுமக்களுக்கு தீமை விளைவிக்கும் விளம்பரங்களில் நடிக்காமல் மறுத்தேன். இது குடும்பங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கும் இடம் என்பதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளேன் என்றார். மேலும் உங்களைப் போல் நானும் வாக்களித்திருக்கிறேன். இந்த முறை தேர்தல் முடிவு இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று கணிப்பெல்லாம் இருந்தாலும் எப்படி அமையப்போவது என்பது யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்வுகள் கூட நடக்கலாம். எதுவாக இருந்தாலும் மே 4ஆம் தேதிதான் நமக்கு முடிவு தெரிய போகிறது என்று ஜி.வி. பிரகாஷ் கூறினார். சார், ஒப்பீனியன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 4ஆம் தேதிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நானும் உங்களை மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கேன். என்ன வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது. மக்கள் என்ன டிசைட் பண்றாங்க சார். கமெண்ட்ஸ் எப்பவுமே இருக்கும் சார். அது நமக்கு ரிசல்ட் வரும்போது நமக்கு ஷாக் ஆகலாம், இல்ல நம்மளே சர்ப்ரைஸ் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். அது நமக்கு சொல்ல முடியாது. இந்த வாட்டி ரொம்ப எப்படி சொல்றது, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டேட். அது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. அது 4ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பிராந்தை பகுதியைச் சேர்ந்தவர் காவியா. இவருக்கு வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் தனது காதலனால் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பள்ளிக்கு செல்லும் போது நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அவரது காதலன் அஜித்குமார் கைது செய்யப்பட்டு கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஜாமீனில் வந்துள்ளார். இந்த கொலைக்கு பழிவாங்குவதற்காக காத்திருந்த காவியாவின் தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் இன்று காலை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அஜித்குமாரை வீட்டுக்குள் புகுந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். கொலை செய்துவிட்டு அந்த 4 பேர் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.